ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஸ்டெப்பில் சுலபமான முறையில் குண்டு குண்டுன்னு குலாப் ஜாமுன் கடைகளில் உள்ளது போலவே சாஃப்டாக ஜூஸியாக ஜீரா நல்லா உள்ளே இறங்கி நல்லா புஷ்ஷுன்னு வரணும். எல்லா விதமான டவுட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்டாக இதே மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் குண்டு குண்டுன்னு நல்ல சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் சுலபமான முறையில் வீட்டிலேயே செய்யலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன், நான் ஜிஆர்பிலையும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ குலாப் ஜாமுன் மிக்ஸில் 500 கிராம் பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் பவுலில் போட்டுக்கிறேன். மெஷர்மெண்ட் கரெக்டாக அளவெடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவெல்லாம் கொட்டிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் நான் 100 மில்லி அளவு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சூடு பால் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பு தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாவு பிசைகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருவாங்க. வெடிப்பே இல்லாமல் பிசையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பக்குவம் குலாப் ஜாமுனுக்கு கிடையவே கிடையாது. நல்ல வெடிப்போடு இருந்தால் வெடிப்போடு இருக்கணும். ஃபுல்லாக கிராக்கர்ஸாக இருக்கணும். அப்போ மாவு பிணையும் போது அப்போ தான் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக பொரிஞ்சு வரும். நம்ம வெடிப்பே இல்லாமல் பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா போட்ட உடனேயும் எண்ணெயில் போட்டு பொரிச்ச உடனேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பொரிஞ்சு போயிடும். ஸோ பார்த்திங்களா இவ்வளோ கிராக்கர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் மாவு சரியான பக்குவம். எனக்கு பார்த்திங்கன்னா 150 மில்லி பால் தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக 150 மில்லி பால் சேர்த்துக்கோங்க 500 கிராமுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் எந்த அளவுக்கு மாவு எடுத்தீங்களோ, இப்போ 500 கிராம் மாவு எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு 500 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் 1 கேஜி இருக்கு இல்லையா, அந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 1/2 கேஜி 500 கிராம் சர்க்கரை சமமான அளவாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உள்ளே போட்டுருங்க. நான் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு, ஜீரா தான். செகண்ட் ஸ்டெப்பில் ஜீரா பார்த்திங்கன்னா அந்த 500 கிராம் ஒரு கப்பு அளவு வந்துச்சு இல்லையா, 2 கப் அளவு சர்க்கரை நான் சேர்த்துருந்தேன். அதே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் ஜீராக்கு, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா மாவு உருண்டை பிடிக்கிறது. அதை எல்லோரும் நெய்யில் போட்டு பொரித்து எடுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம செய்ய வேணாம். பக்கத்தில் நெய்யை ஒரு குட்டி பவுலில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கோங்க. இந்த எம்டிஆர் மிக்ஸில் 100 குலாப் ஜாமுன் வரும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பாத்திரங்கள் இல்லை. ஸோ நான் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டிட்டு ஒரு 50 உருண்டைகள் வர்ற மாதிரி நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நெய்யை தடவிட்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா ஒரு வெடிப்பு கூட விடாமல் நல்லா இறுகி நெய் பார்த்திங்கன்னா இறுகி மாவு சூப்பராக உருண்டை பிடிக்க வெடிப்பு இல்லாமல் வரும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது பாகு செக் பண்ணுற டைம் அரை கம்பி பதம். கரெக்டாக பார்த்திங்கன்னா அரை கம்பி பதம் டக்குன்னு உடையணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதோடு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கம்பி பதம்லாம் வர தேவையே இல்லை. கொஞ்சோன்னு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எலுமிச்சம்பழம் புளியுவாங்க. அது சுத்தமாக நல்லா இருக்காது. ஏன்னா எலுமிச்சம்பழம் புளியும் போது பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு வாடை தட்டுப்பட்டிடுது. ஸோ அதனால் இதை ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இதை அப்படியே அந்த அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. வச்சுருந்தீங்கன்னா இறுகிரும், இல்லைன்னா கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ அதிலேருந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுப்பிலேருந்து இருக்காமல் தனியாக எடுத்து வச்சுட்டு ஹீட் இல்லாமல் இருக்கிற இடத்துல ஓரமாக வச்சுருங்க ஜீராவை. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 50 உருண்டை வந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ பொரிக்கிறது 3வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா பொரிக்கிறது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். ஒரு 3 மினிட்ஸ் எண்ணெய் சூடானா போதும் மீடியம் ஃப்ளேமில். ஹை ஃப்ளேமில் வச்சு கூட ஒரு 3 மினிட்ஸ் சூடு பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள்
மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து குலாப் ஜாமுன் போடுறதா இருந்தால் 2 வந்து போட்டு போகிறீங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறையா டைம் வந்து குலாப் ஜாமுன் போட்டிருக்கீங்க அப்படிங்கன்னா ஒரு 7-8 உருண்டை கூட நீங்கள் பால்ஸை வந்து போட்டு வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு கிராக்கர்ஸ் கூட விழாமல் சூப்பராக வந்து பொரிஞ்சு நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துகிட்டு தான் உள்ளே போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை வந்து உள்ளே போட்ட உடனேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஊறுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் சொல்லுவாங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் ஊறணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா போட்ட 10 நிமிஷத்துலேயே ஊறிடுச்சு. அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா உள்ளே வரைக்கும் சாஃப்டாக நல்லா ஜீரா இறங்கி சூப்பராக ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நான் ஆச்சியில் ட்ரை பண்ணியிருக்கேன், ஜிஆர்பியில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா எம்டிஆரில் தான். நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எம்டிஆர் மிக்ஸில் சூப்பராக வந்து குலாப் ஜாமுன் அழகாக போடலாம். பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக உருண்டைகள் வந்து வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து பொரிச்சிட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. சூப்பராக பொரிஞ்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஊறி வந்து அரை மணி நேரத்தில் ஊறி வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ஊறிடுச்சு. நம்மளோட குலாப் ஜாமுன்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு சாஃப்டாக உள்ள வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. வாயில் வச்சோன்னு கரையுதுங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டு. நம்மளோட குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.